Hi friends, welcome back to Root Zone 1. இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன் காலையில். வரும்போது கீழே பார்த்தா வித்தியாசமான ஒரு பொருள் இருந்துச்சு. இது எங்கள் வீட்டில் இல்லாத ஒரு பொருள். இது எங்கள் வீட்டில் ஒரு 3 நாய் இருக்குது, அது கொண்டு வந்து போட்டிருக்கலாம். பட் இது என்னன்னு பாருங்களேன். இது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படிங்கிறதுக்காக நான் ஷாக் ஆகலை. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க பைரவர்களுக்கு வந்துட்டு இதே தான் முழு நேர வேலை. வெளியில் அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை விளையாடுறதுக்காக தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கும். ஆனால் என்ன விஷயத்துக்காக நான் ஷாக் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரை பாருங்களேன். அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை வந்துட்டு நானும் நிறைய இடத்துல விற்கிற இடத்துலையே பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் திருவிழாவெல்லாம் வந்துட்டு இதை போட்டு கடை போட்டு விற்பாங்க. அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒய் இருக்கு இல்லையா, அந்த கட்டையில் வந்துட்டு பிளாக் கலரில் ஒரு ரப்பர், அதாவது எலாஸ்டிசிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ரப்பர் யூஸ் பண்ணி அதை கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு அந்த மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளான ஒரு ரப்பர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்காக நான் ஷாக் ஆகிருக்க வேண்டியதில்லை. பட் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆரஞ்சு கலரில் தெரியுது அவங்களுக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஃபோலிஸ் கெத்திட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு என்ன, நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா சர்ஜரி முடிஞ்சிட்டு எந்திரிக்க முடியாமல் பேஷண்ட் இருப்பாங்க இல்லையா, நடக்க முடியாத பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து யூரின் போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு யூரின் போகிறதுக்காக டியூப் போட்டு பேக்கில் கனெக்ட் பண்ணி கட்டியில் மாட்டி வச்சுருப்பாங்கல்ல, அது யூரின் போகிறதுக்காக போடுற அந்த டியூப் தான் இது. ஸோ இது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது நிறைய பர்பஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த கெத்திட்டர் எப்படி இந்த முடிகோல் ரெடி பண்ணுறவங்களுக்கு இந்த கெத்திட்டர் எப்படி கிடச்சிருக்கும்? ஸோ ஹாஸ்பிட்டலில் அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக அதுக்கான தனித்தனி கலரில் அந்த டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அதில் போட்டு ப்ராப்பராக அவங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே எக்ஸ்பைரி ஆனாலுமே அதுக்குன்னு தனியாக தான் அவங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி அந்த கெத்திட்டர் வந்து கிடச்சிருக்கும்? அவங்க எங்கேருந்து இதை எடுத்து இந்த உண்டிகோலுக்காக இதை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது யூஸ் பண்ண கெத்திட்டரா, யூஸ் பண்ணாத கெத்திட்டரா, இல்லை எக்ஸ்பைரி ஆகிட்டு அதை தூக்கி போட்ட கெத்திட்டரா, எக்ஸ்பைரி ஆனதை வந்துட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் எங்கேயாச்சும் குப்பையில் தூக்கி போட்டு அந்த மாதிரி இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணியிருக்காங்களா? ஒருவேளை அது யூஸ் பண்ணப்பட்டு ஒரு கெத்திட்டராக இருந்தால் அதை இவங்க எப்படி சொல்கிறது, அது நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கெத்திட்டரை வந்துட்டு இந்த இடத்துல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காவது டைரக்ட் செல்லிங்கில் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.